கோயம்புத்தூரில் ஈஷா என்னும் பிரபல யோகா மையம் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமானோர் சென்று தங்கி யோகா, ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈஷா யோகா மையம் மீது அடிக்கடி சர்ச்சைகள் எழும் நிலையில் கோவை வடவழியைச் சேர்ந்த பேராசிரியர் காமராஜர் என்பவர் தன்னுடைய மகள்களான கீதா மற்றும் லதா இருவரையும் மூளைச்சலவை செய்து ஈஷா யோகா மையத்தில் தங்க வைத்திருப்பதாகவும் அவர்களை மீட்டுத் தர வேண்டும் என்றும் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் அவரின் 2 மகள்களிடமும் நேரில் விசாரணை நடத்திய பிறகு இந்த விவகாரம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இந்த விசாரணையில் ஈஷா யோகா மையத்தின் மீது உள்ள மற்ற வழக்குகள் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பேராசிரியர் காமராஜரின் மகள்கள் மட்டுமின்றி அங்குள்ள மற்றவர்களிடமும் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. துறவிகள், தன்னார்வலர்கள், ஈஷா ஊழியர்கள் என 700க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடந்து வருகிறது. கீதா, லதா இருவரும் பிரம்மச்சரியம் பெற்று மாமயு, மாமது என்ற பெயரில் ஈஷாவில் தங்கியுள்ளனர். பேராசிரியர் காமராஜர் தொடர்ந்த வழக்கு கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.